ஹாய் வெல்ஸ் போன வீடியோவில் சாணக்கிய நந்தினிக்கு பட்டப்படிப்புக்கான சான்றிதழை கோபமாக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் அந்த பொண்ணை பார்த்து யாரோட உத்தரவுல நீ இங்கே வந்து இதை செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. சந்திரன் அந்த பொண்ணை நெருங்கிட்டே வர அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே பின்னாடி போய் வாயில விஷத்தை போட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதை பார்த்த சந்திரனும் நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரனும் நந்தினியும் அந்த ஆசிரமத்துல இருந்து கிளம்புற நேரத்துல சந்திரன் சீக்கிரமா நம்ம மகதத்துக்கு போகணும், சரியாரு நம்ம கூட வரமாட்டாரு, ஏன்னா இங்க முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பணும்னா நம்ம 2 பேரும் கோயில் வழியா தான் போகணும் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இதை பார்த்த நந்தினி சந்திரனோட தளபதி சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இங்க இருந்து சந்திரனும் நீயும் போறப்ப கோயில் வழியா தான் போகணும், அப்பதான் சந்திரனை தாக்குறது சுலபமா இருக்கும் அப்படின்னு தளபதி சொன்ன காட்சியை காட்டுறாங்க. தளபதி சொன்ன விஷயத்த நந்தினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் என்னாச்சுன்னு கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. கிளம்பலாமான்னு சந்திரன் கேட்ட உடனே நந்தினி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சந்திரனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப நந்தினி சந்திரன் ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு உதவி செஞ்ச அந்த விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜானகிட்ட நந்தினிக்காக பேசி பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கினதையும் நினைச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் நந்தினி நினைச்சு பார்த்துட்டு சந்திராவை நம்ம தாக்க விடக்கூடாது, சந்திரா நம்மளோட சகோதரனை கொண்டாந்தான், ஆனா அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு தூரம் வந்தான், அவனை நான் இங்க சாக விட மாட்டேன் அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வராங்க. சந்திராவை பின் தொடர்ந்துகிட்டு அதே நேரத்துல நந்தினி ஆனா என்னோட சகோதரனை அவன் பழி வாங்கினதுக்கு நான் அவனை தண்டிக்காம இருக்கணுமா, என்னோட சகோதரனை அவன் கொன்னதுக்கு அவனை பழி வாங்கியே தீரணும், ஆனா நான் ஒரு வீராங்கனை போல நடந்துக்கணும், வீராங்கனை யுத்த காலத்துல போரிடுவாங்க, ஆனா புற முதுகுல யுத்தம் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல நான் வீரரோட புதல்வி, நான் ஒரு தங்கை, இவனை நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதே நேரத்துல என் குடும்பத்துக்காக இவனை பழி வாங்கியே தீரணும், அதுக்குன்னு இவனை மறைச்சு தாக்க கூடாது அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள பல குழப்பத்தோட யோசனை பண்ணிக்கிட்டு சந்திரனை பின் தொடர்ந்து வராங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரன் கோயில் வழியா போக பார்க்கிறாரு. அதை பார்த்த நந்தினி யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சந்திரன் திரும்பி நந்தினியை பார்க்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தன் தளபதி நந்தன் எல்லாருமே சந்திரன் தாக்குறதுக்காக அங்க தயாரா நிக்கிறாங்க. நந்தினியும் சந்திரனும் இந்த இடத்துக்கு வர்றப்ப நந்தினியை பாதுகாப்பா நீ கூப்பிட்டு போயிரு, நான் காவலர்களோட சந்திரன்ட்ட சண்டையிடுறேன் அப்படின்னு நந்தன் தளபதிட்ட சொல்றாரு. தளபதியும் சரிங்கிறாரு. ஆனா அங்க ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு யாரும் வராததை பார்த்த நந்தன் இன்ன வரைக்கும் வரல, நேரம் அவங்க வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டோடனே தளபதி வந்துருவாங்க, பொறுமையா நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினி ஒரே இடத்துல நிக்கிறத பார்த்த சந்திரன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பாதை சரியா படல, இந்த பாதைக்கு பதிலா இந்த பாதையில போலாம், இந்த பாதை பள்ளமா இருந்தாலும் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு இன்னொரு பாதையை காமிச்சு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் இது குறுக்கு வழியே இல்ல, அதனால நம்ம இந்த கோவில் வழியே போலாம் அப்படிங்கிறாரு. நான் சொல்றதை கேப்பியா இல்லையா அப்படின்னு நந்தினி கேக்குறாங்க. எப்பயும் என்கிட்ட விவாதம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வேற பாதையில போறாங்க. நந்தினி வேற பாதைக்கு போகும்போது தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க தந்தை, என்னால சந்திராவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர முடியாது, அதுக்கு நான் அவனை பழி வாங்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்திரனும் இவ எதுக்காக என்னைய பாதுகாக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்படி 2 பேருமே மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேற பாதையில போயிட்டு இருக்கிற நேரத்துல சந்திரனை யாரோ திடீர்னு தாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.